பார்க்க போகிற இன்றைக்கி வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் 7582 யூஎஸ் மாடலில் இன்றைக்கி நம்ம ரெட்மியோட MiUi 8 வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது எப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த ஃபோனில் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. கேஷுவலாக எப்படி போல தான் இருக்குது. ஸோ மாடல் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா TWRP இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ தனியாகவே கொடுக்குறேன். ஸோ இதை TWRP இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்வைப் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். ஸோ ஏற்கனவே நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்க G ஆப்ஸ் அப்புறம் MiUi 8 2 ரோம்ஸ் ஃபைலையும் நம்மளோட மெமரி கார்டில் ஏற்றிக்கோங்க. ஃபோனில் ஏற்றோம்னா மெமரி கார்டில் ஏற்றிக்கோங்க. முக்கியமாக உங்கள் ஃபோன் பிரிக்காக இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலோட ரன்னிங்கில் இருக்கிற ரோமை நீங்கள் பேக்கப் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலுக்கு ஆல் ஃபீச்சர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபீச்சர்ஸை க்ரியேட் பண்ணால் இது வைப் ஆப்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வைப் ஆப்ஷன் அதில் அட்வான்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. எல்லா ஆப்ஷன் புக் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் இன்ஸ்டால் ஆப்ஷன் இன்ஸ்டால் ஆப்ஷன் ஸ்டோரேஜ் வந்து நம்ம இதில் சூஸ் பண்ணலாம். ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ கீழே ஃபைல்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் வந்து மெமரியில் வெளியிலேயே உங்களோட ஃபைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் போய்ட்டு நம்மளோட MiUi வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் ஆகுது. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 நிமிடம் வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க. வரைக்கும் அது டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ண ஸ்கிப் பண்ண வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டோம். பண்ணுங்கள். இன்ஸ்டாலிங் ஆகிட்டு இருக்குது. அதோட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜி ஆப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஜி ஆப்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜி ஆப்ஸ் சொல்கிறேன்னா ஜி ஆப்ஸ்ன்றது வந்து கூகுளோட ஆப்ஸ் தான். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்ஸ் ஆப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு ஜி ஆப்ஸ் கரெக்டாக இருக்கணும். இப்போ ஜி ஆப்ஸ் வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணலாம். இது ஏதாவது உங்களுக்கு சின்ன கல்மெண்ட் உங்களோட மிஸ்டேக்ஸ் எது இருந்துச்சுனாலும் உங்கள் ஃபோன் கிளிக் ஆகிடும். GApps வந்து எப்படி ஃபஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆகிடும். ரீபூட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுறோம். ரீபூட் சிஸ்டம் கிளிக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் MiUiயோட இப்போ சாம்சங் கேலக்ஸி QS2 75 மாடல் மேலே உங்களுக்கு ரெட் வார்னிங் காட்டும். வீடியோ ஜூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலே ரெட் சிம்பிள் காட்டும். ஸோ ரெட் சிம்பிள் ஓகே. நமக்கு மெயின் ஆப்ஷன் வச்சு சூப்பர். இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சு. ஓகே வெயிட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இது ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இடையில வந்து பேட்ரி பேக்கப் ஃபுல்லாக வச்சுக்கோங்க.
இடையில சார்ஜிங் இல்லாமல் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோன் கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். பேட்டரி சார்ஜிங் ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இடையில பேட்டரியோ கட்டுறதோ நீங்கள் ஆன் ஆஃப் பட்டன் அமுக்கிறதோ வச்சுக்கணுன்னா அது வந்து இன்ஸ்டாலிங் ரொம்ப லேட்டாகவே ஆகும். ஸோ இன்ஸ்டாலிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் ஸ்கிப் பண்ணிட்ட வீடியோவை. ஏற்கனவே வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இதுவே கிட்டத்தட்ட 14 நிமிஷத்துக்கிட்ட இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இருந்தோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது 45 மினிட்ஸ் 3/4 மணி நேரம் வரைக்கும் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ ஓகே, ஸோ ஸ்கிப் பண்ண நிகழ்ச்சி ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் பேக்ரவுண்டு வந்து ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. லான்ச்சர் வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கும், அதாவது டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர். ஸோ இது வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிளைண்டாக அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், டிஸ்பிளேல வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டிஸ்பிளே ஆன் ஆகிரும், வைப்ரேட் வரும். ஸோ பார்த்தீங்கதுக்கப்புறம் பேக் பட்டன் அழுத்திக்கிட்டே இருங்க. 2 or 3 டைம்ஸ் அனுப்புனீங்கன்னா ஓகேவான்னு கேட்கும். ஓகே பண்ணி MiUi 8 வந்துருச்சு. ஸோ சூப்பராகவே இருக்குது. இது ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் நமக்கு கிடச்சிரும். ஸோ இதில் நீங்கள் எப்பவும் போல் லாங்குவேஜ் சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 10 டைம்ஸ் வந்து மொபைல் வந்து கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ப்ராசஸர்லாம் எல்லாம் செட் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லாங்குவேஜ் சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணதுக்கடுத்து இங்கிலீஷ், இந்தியா கிளிக் பண்ணியாச்சு. பேக் அப்படின்னு நெக்ஸ்ட் போய்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் வாய்ஸ் உங்களுக்கு வராது, கொஞ்சம் ஸ்பீடு ஃபார்வர்டிங்கில் இருக்கும். ஸோ ஓகே, சரி. இப்போ மறுபடியும் நம்ம மொபைலை வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஃபார்வர்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபோனை வந்து ஒரு தடவை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ண போகிறோம். இதே மாதிரி நீங்களும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள். ஸோ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். ஓகே, ரீபூட் கொடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, பார்ப்போம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிச்சு. ஓப்பன் சூப்பராகவே இருக்குது. நிறைய ஏற்றி விட்டுலாம். கீழே கனெக்டர் சார்ஜர். ஓகே, செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறோம். நம்ம அப்டேட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்ஸ் இல்லை. ஸோ இது மாதிரியான புது வீடியோஸ் உங்களுக்கு இனிமேல் தொடர்ந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோனில் எப்படி வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் அந்த ஃபோன் என் கைக்கு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ டெக் ஃபார் யூ. ஸோ இந்த சேனலில் வந்து நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பட்டன் கிளிக் பண்ணுங்கள். புது அப்டேட்ஸ்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரூட் பண்ணுறது எப்படின்னு நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ரூட் பண்ணுறதை பற்றி நான் அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.